நம்ம விஜய் இருந்துட்டு மல்லி மேல இவ்ளோ கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா கடைசியில இப்பல்லாம் வந்து இப்ப என்ன நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அதாவது இங்க வந்து இப்ப நம்ம மல்லி இருந்துட்டு கொஞ்சம் வெளிய போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப நெனச்சு வெளிய போயிருக்காங்க மார்க்கெட்டுக்கு. ஆனா இந்த ஒரு கேப்ப வந்து இப்ப யூஸ் பண்ணி கடைசியில நம்ம மல்லி மேல இப்பல்லாம் வந்து இப்ப பழிய போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு இந்த இடத்துல வந்து இப்ப அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க தான் வந்து இப்ப இப்போ ரூ. 1,00,000 நம்ம விஜய் அக்கவுண்ட்லேருந்து ஆர்டிஏ போட்டதாகவும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மல்லி ஒரு புதுசா பேங்க் அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி, அதில ரூ. 1,00,000 போட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறதாகவும், இங்க வந்து பார்த்தீங்கன்னா பல புரளிகள் வந்து வந்துட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது விஜய் பயங்கர டென்ஷன் ஆகி, அந்த பாஸ்புக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு, கடைசில வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஒரு பிரச்சனைய வந்து பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இந்த ராஜேஸ்வரிக்கும், ரஞ்சிதாவுக்கும் பயங்கரமா கொண்டாட்டமா இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா கடைசில நம்ம விஜய் வந்துட்டு, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கோவத்தோட நம்ம மல்லி மேல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அ அதாவது ரொம்ப வெறியோட பேசிட்டு இருந்த விஜய் இருந்துட்டு, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட முகத்த வந்து பக்கத்துல திருப்ப ஆரம்பிச்சுறாங்க. எதுக்கு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி, ரஞ்சிதா இவங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப ஆரம்பிச்சுறாங்க. கடைசில தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. அவங்க பண்ண பிராடுத்தனம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா வெளிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அதாவது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்ல வந்து இவங்க அதாவது நம்ம விஜயோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு, அவங்க அக்காவையும், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதாவையும் வந்து பார்த்துருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நடந்தது. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களால தப்பிக்கவே முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோட தான் அங்கருந்து வந்து கிளம்புனாங்க. ஏன்னா, அந்த ரூ. 1,00,000 என்ன ஆயிருக்கும்? எங்கேருந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, டெபிட் ஆயிருக்கும் அப்படி இப்படின்ற மாரி. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட காணோம். அதாவது கிரெடிட் கார்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாரி என்னென்னமோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது. அது எல்லாத்துக்குமே காரணம் மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, ஆனா விஜய் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரிய வந்து அடிச்சு வெளுத்து கட்டுறாங்க. ஒழுங்கா உண்மைய சொல்லிடுங்கக்கா. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க உண்மைய ஒத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தகுந்த தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா குறையும். பட் நீங்க உண்மைய ஒத்துக்கல, நானே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நிரூபிச்சேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த ராஜேஸ்வரி கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன சொல்ற விஜய் நீ? என்ன சொல்றன்னே எனக்கு புரியல." அப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்லக்கா நீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதாவது இவங்க மல்லியோட பேர்ல இப்போ பாஸ்புக் வந்தது. இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் சொல்லிட்டு வந்து தெரியும். உண்மைய ஒத்துக்கோங்க." அப்படின்ற மாரி சொல்லும்போது, கடைசியில இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு, "என்ன மன்னிச்சிரு விஜய். நான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன். மல்லி அந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மன்னிப்புலாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏன்னா, இந்த ராஜேஸ்வரியும், ரஞ்சிதாவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியில நேர்லயே பார்த்ததுனால, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொன்னாலுமே கூட, அந்த ஒரு விஷயத்த பத்தி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் திரு திருன்னு வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம விஜய் வந்துட்டு இந்த ரஞ்சிதாவையும், ராஜேஸ்வரியும் இந்த வீட்ட விட்டு விரட்டிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.